ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நிறைய மதர்ஸ் வந்து குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்க மதர்ஸ் எல்லாம் கேட்குற கேள்வி என்னென்னா, சார் எப்போ சார் வந்து என் குழந்தைக்கு வந்து நான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங், அதாவது தாய்ப்பால்லேருந்து அடுத்த உணவு வகைகளை எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்பாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கான டாபிக், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங். ஸோ மொதல் விஷயம், எப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்ததுலேருந்து மொதல் 6 மாதம் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் சொல்லுவோம். அதாவது தாய்ப்பால் தவிர்த்து வேறு எந்த ஒரு உணவுகளையும் நம்ம கொடுக்கக்கூடாது. எதனால் கேட்டிங்கன்னா, குழந்தையோட கட், இந்த குடல்ன்றது வந்து தாய்ப்பாலை மட்டுமே செரிமானம் பண்ணக்கூடிய சக்தியுடைய ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுனால தான். அது வந்து ஒரு இம்மெச்சூராக இனிஷியலாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற தாய்ப்பாலில் இருக்கிற நியூட்ரியன்ஸ், இம்னோக்ளோபிளின், ப்ரீயன், ப்ரோபயோட்டிக், இது எல்லாமே வந்து அந்த கட், அதாவது அந்த குடலுடைய மெச்சூரிட்டி, வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் இருக்கும். அதனால தான் மொதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் தவிர்த்து வேறு எதுவுமே கொடுக்க வேணாம், தண்ணி கூட கொடுக்க வேணாம்னு நாங்கள் சொல்கிறது. ஆனால் எப்போ நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன் ஸ்டார்ட் பண்ணணும், ஏன் சார் 1 வயசு வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கலாமே, நீங்கள் தான் அதுதான் சுப்ரீமான ரொம்ப சூப்பரான ஒரு உணவு வகைன்னு சொல்கிறீங்களே, ஏன் சார் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, குழந்தையோட நெக் ஹோல்டிங், அதாவது கழுத்து நிற்கிறதுலேருந்து அவங்க பொருள் எடுத்து வாயில் வைக்கிறது எல்லாமே ஒரு 6 மாதம் போல் நல்லா டெவலப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு வந்து 6 மாதத்துக்கு மேலே அவங்களோட வளர்ச்சி வந்து இன்னும் அதிகமாகக்குள்ள தாய்ப்பாலில் இருக்கிற நியூட்ரியன்ஸும் அதோட அளவும் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ டெஃபிசிட்டை நம்ம பேலன்ஸ் பண்ணுன்றதுக்காக தான் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்கிற ஒரு உணவு வகைகளை கொண்டுட்டு வரோம். இது வந்து தாய்ப்பாலுக்கு கூட அடிஷ்னலாக குழந்தையோட வெயிட் கெயினையும் மூளை வளர்ச்சியும் உண்டாக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் மெஷராக இருக்கணுமே தவிர, தாய்ப்பாலை நீங்கள் நிறுத்துறதுக்கான எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஐடியலாக நீங்கள் 2 வயசு வரைக்கும் உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கண்டினியூ பண்ணலாம். சார் 2 வயசுக்கு மேலே நிறுத்திடலாமா கேட்டால் அது உங்கள் கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வருஷம் வரைக்கும் கொடுக்கணும்னு தோணுதோ நீங்கள் அவ்வளோ வருஷம் வரைக்கும் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கலாம். எந்த ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன் சொல்லுவோம், எந்த ஒரு எதுவும் பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தாய்ப்பால் கண்டினியூ பண்ணலாம். சரிங்க சார், டாபிக் வந்துடும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் என்ன ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ மொதல் விஷயம் என்னென்னா, நான் சொன்னது வந்து தாய்ப்பாலுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணும். ஸோ தாய்ப்பாலும் கண்டினியூ பண்ணுங்கள், கூட இந்த உணவு வகையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மொதல் உணவு வகைகள் பார்த்திங்கன்னா வந்து இதர் ராகி கஞ்சி, இல்லைனா அரிசி கஞ்சி, ரைஸ் கஞ்சி, இல்லைனா வந்து எல்லா ஒரு சீசனல் ஃபுட்டும், சீசனல் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம். இந்த பனானா, வாழைப்பழம், இல்லைனா வந்து மேங்கோ, இது எல்லாமே வந்து ஸ்மாஷ், அதாவது நல்லா குழச்சி இந்த ஸ்பூனில் காமிக்கிற பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி, அதாவது ஸ்பூனில் அந்த உணவை வந்து நீங்கள் ஸ்மாஷ், அதாவது குழச்சி அந்த ஸ்பூனில் நீங்கள் வைக்கக்குள்ள அந்த ஸ்பூன்லேருந்து அப்படியே மென்மையாக அப்படியே உருகி கீழே வர அளவுக்கு அந்த திடம், கன்சிஸ்டன்சி இருக்கணும் அந்த உணவோட கன்சிஸ்டன்சி. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு உணவு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள், இந்த நவதானியம் சொல்லிட்டு ஒரு 10-15 வகை தானியங்களை போட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடராக வருது, இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு உணவை ஏன் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோன்னா, அப்போ தான் அந்த குழந்தையோட கட், அந்த குடல் வந்து அந்த ஒரு உணவுக்கு வந்து செரிமானம் பண்ண முடியுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இதர் ராகி கஞ்சியோ இல்லைனா அரிசியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி கஞ்சி மாதிரி அதை வந்து ஒரு 3 நாளைக்கு கொடுங்க. ஒரு வேளை மட்டும் உணவில் ஆட் பண்ணிங்க. இதை காலையில் இல்லைனா மதியம் ஏதோ ஒரு வேளை மட்டும் அந்த ராகி கஞ்சியோ அரிசி கஞ்சியோ 1 ஸ்பூனில் 2 ஸ்பூன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு உணவு தான், அந்த 3 நாளைக்கு குழந்தை அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உடம்புல எந்த ஒரு அலர்ஜியும் வரலை அப்படின்னக்குள்ளே நீங்கள் இன்னொரு புது உணவை 3 நாளைக்கு அப்புறம் செகண்டாக, இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அரிசி கஞ்சி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்புறம் ராகி கஞ்சி, அப்படி இல்லைன்னா பனானா, வாழைப்பழம் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி, இல்லைனா கேரட்டை வந்து நல்லா வேக வச்சு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி கேரட்டு, அந்த மாதிரி 3 நாளைக்கு ஒரு உணவை புதுசாக நீங்கள் கூட உங்களுடைய உணவு பட்டியலில் ஆட் பண்ணிக்கிட்டு, குழந்தையோட உணவு வகையில் காலையில் 1, மதியம் 1, ஈவினிங் 1, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். கன்சிஸ்டன்சி நான் முன்னாடி சொன்ன அந்த ஸ்பூன்லேருந்து நல்லா குழஞ்சி வர அளவு கன்சிஸ்டன்சி இருந்தாலே ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் வந்து வேறு எதாவது சார் உப்பு சர்க்கரைலாம் ஆட் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக 6 மாதம் 7 மாதம் அந்த மாதிரி டைம்லாம் அடிஷ்னலாக எதுவும் நீங்கள் பெருசாக ஆட் பண்ண வேண்டியதில்லை. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லா குழச்சி ஸ்மாஷ் பண்ணி ஒரு மிக்சிலையோ அந்த மாதிரி அரைச்சி நல்லா அந்த கன்சிஸ்டன்சி கொண்டுட்டு வந்துட்டு நீங்கள் ஊட்ட ஆரம்பிக்கலாம். குழந்தை அக்செப்ட் பண்ணுறாங்க, வெயிட் கூட வந்து நீங்கள் வந்து அந்த ஃப்ரீக்குவன்சி, ஒரு ஃப்ரீக்குவன்சி 2, 3 அந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சி வந்து அதிகப்படுத்திக்கிட்டே நீங்கள் போகலாம். அது ஒரு 6லேருந்து 9 மாதம் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு, ஒரு 9 மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து முட்டையோட வெள்ளைக்கரு அது எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கலாம். மீனுடைய தோல், அதாவது மீனுடைய எலும்பு இல்லாத ஒரு ஏரியா, அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம்.
10 மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து இந்த ஆல்மண்ட், பாதாம் இது எல்லாமே வந்து பவுடர் அரைச்சி எதையுமே வந்து ஒரு சின்ன ஒரு பட்டாணி மாதிரி அந்த மாதிரி பொருள்லாம் கொடுக்காதீங்க. ஏன்னா அது சோக்கிங் ஆகிற மாதிரி, அதாவது குழந்தையோடைய மூச்சுக்குழாயில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் அரைச்சி பவுடர் பண்ணி அந்த பவுடரை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு குறிப்பிட்ட கன்சிஸ்டன்சியில் கொடுத்தாலே குழந்தைக்கு எல்லா நியூட்ரியன்ஸ், தானிய வகைகள் நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 வயசுக்கு மேலே உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்றீங்களோ, வீட்டில் சாப்பிட்ற நீங்கள் சாப்பிட்ற எல்லா கன்சிஸ்டன்சியான ஃபுட்டும் உங்கள் குழந்தைக்கு 1 வயசுக்கு மேலே கொடுக்கலாம். சரிங்க சார், மாட்டுப்பால் நாங்கள் வந்து கொடுக்கலாமா கேட்டிங்கன்னா, ஐடியலாக 1 வயசு கீழே வரைக்கும் மாட்டுப்பால் இண்டிகேஷன் கண்டிப்பாக கிடையாது. 1 வயசுக்கு மேலே நீங்கள் மாட்டுப்பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 1 வயசு கீழே அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா மாட்டுப்பாலில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து குழந்தையோட வயிறால் டைஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜி சொல்லிட்டு இந்த மாதிரி காம்போனண்ட்டும் வர மாதிரி இருக்கும். அது நீங்கள் அதை மேக் ஷூர் பண்ணிக்கணும். 1 வயசு கீழே மாட்டுப்பால் ஆட் பண்ணாமல் இருந்தால் ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் சசிதரன்.